இன்றைய தினம் 12/4/2024 இன்றைய தினத்திற்கான பத்திரிகைகளின் செய்திகளை பார்வையிடலாம். காலை கதிரின் முற்பக்க செய்திகளை பார்வையிடலாம். முக்கிய செய்தியாக, வேட்பாளர் ரணிலாகவும் இருக்கலாம், ஆனால் சின்னம் மொட்டு மட்டும்தான், நாமல் ராஜபக்ச திட்டவட்டம் என்ற தலைப்பிட செய்யப்பட்ட செய்தியாக செய்தி வெளிவந்துள்ளது. பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தாமரை மொட்டு சின்னத்திலேயே போட்டியிடுவார் என்றும், ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யானை சின்னத்தினை கைவிட்டு உள்ளமையால் மொட்டுவின் வேட்பாளர் அவராக கூட இருக்கலாம் என்றும் அதன் தேசிய அமைப்பாளரும் அம்பாந்தோட்டை நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கண்டிகைக்கு வருகை தந்த நாமல் ராஜபக்ச அஸ்கரிய மல்வத்த பீடத்தில் வைத்த இவ்வாறான தகவலை கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் தெரிவில் தொடர்ந்து குழப்ப நிலை காணப்பட்ட நிலையில் பசில் ராஜபக்ச வேட்பாளராக வரலாம் என்று எதிர்பார்த்த நிலையில் இவ்வாறான நாமல் ராஜபக்சவின் அதிரடி அறிவிப்பானது சற்று குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அடுத்த செய்தியாக, மொட்டு கட்சியின் அமைச்சர்கள் ரணிலையே விரும்புகிறார்கள், SP திசாநாயக்க தெரிவிப்பு தலையங்கமிடப்பட்ட செய்தியாக செய்தி வெளிவந்துள்ளது. அதில் ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க வேண்டும் என்று பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்களும் இராஜாங்க அமைச்சர்களும் விரும்புகிறார்கள் என்று பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் SP திசாநாயக்க தெரிவித்தார். கொழும்பில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் அங்கு மேலும் தெரிவித்ததாவது, தற்போதைய நிலையில் பொதுஜன பெரமுனவின் அமைச்சர்கள் இராஜாங்க அமைச்சர்கள் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்க களமிறங்க வேண்டும் என்றும் அவரை ஆதரிப்பதென்றும் சிந்திக்கிறார்கள். நாட்டின் பொருளாதார நிலைமைகள் உட்பட அனைத்து விடயங்களையும் ஒரு நிலைக்கு கொண்டு வருவதற்கு ரணில் விக்ரமசிங்க துணிச்சலுடன் முன்னெடுத்த செயற்பாடுகளை யாராலும் மறந்துவிட முடியாது. பொதுஜன பெரமுன பூச்சிய நிலைமைக்கு சென்று தற்போது அதிலிருந்து மீண்டு வந்து கொண்டிருக்கிறது. கட்சியின் பெயரால் அமைச்ச பதவிகளை, இராஜாங்க அமைச்சு பதவிகளை, நாடாளுமன்ற குழுக்களின் பதவிகளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு விடயத்தினை தெளிவுபடுத்துவதற்கு விரும்புகின்றேன். பொதுஜன பெரமுனவினை பிளவுபடுத்த இடமளிக்க வேண்டாம். அது பற்றிய கலந்துரையாடல்களை உடன் செய்து நிலைமைகளை முடிவுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியம் என்றவாறாக அந்த செய்தி நிறைவேறுகிறது. முதல் செய்தியாக நாமல் ரணிலை வேட்பாளராக்கலாம் என்று அறிவித்திருந்தார். அதே போல இப்போது SP திசாநாயக்கவும் ரணிலை வேட்பாளராக அறிவிப்பதில் இராஜாங்க அமைச்சர்களுக்கு விருப்பம் உள்ளதாக தெரிவித்துள்ளார். இது ரணிலுக்கு வீசப்படும் வலையாகவே கருதப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அடுத்த செய்தியாக, சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நிமல் எப்படி வர முடியும், தயாஸ்ரீ ஜெயசேகர கொந்தளிப்பு என்றவாறாக இடப்பட்ட செய்தியாக செய்தி வந்துள்ளது. மைத்திரிக்கு எதிரான வழக்கில் பிரதிவாதியான நிமல் ஸ்ரீபாலடி சில்வா எப்படி சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக முடியும் என்று அந்த கட்சியின் முன்னாள் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர கேள்வி எழுப்பியுள்ளார். கொழும்பில் அவர் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த கேள்வியை எழுப்பினார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக தொடுக்கப்பட்டுள்ள வழக்கில் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா பிரதிவாதியாக காணப்படுகிறார். அவ்விதமான ஒருவரை இவ்வாறு பதில் தவிசாளராக நியமிக்க முடியும்? மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக பெறப்பட்டுள்ள தடை உத்தரவானது நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கும் எதிரானதாகவே காணப்படுகிறது என்றவாறாக அந்த செய்திகள் தொடர்ந்து செல்கின்றது. சுதந்திர கட்சியின் தலைவராக மைத்ரிபால சிறிசேனவுக்கு தடை விதித்திருந்த நிலையில் தற்போது இவ்வாறாக நிமல் ஸ்ரீபாலடி சில்வாவுக்கு எதிராக தயாஸ்ரீ ஜெயசேகர கருத்து தெரிவித்துள்ளார். அடுத்ததாக, பிணைமுறை மோசடியில் தொடர்புபட்ட எவருமின்றி உருவானதுதான் ஐக்கிய மக்கள் சக்தி, சஜித் பிரேமதாச பெருமிதம் என்றவாறு தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அது காணப்படுகிறது. அதில் இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற பிணைமுறைகள் மோசடியுடன் தொடர்புபட்டவர்களை உள்வாங்காமல் உருவாக்கப்பட்ட கட்சிதான் ஐக்கிய மக்கள் சக்தி என்று அதன் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சமீபத்தில் ஐக்கிய தேசிய கட்சியை உடைத்தார் என்று தன் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளிற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை தெரிவித்தார்.
செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் தெரிவித்ததாவது, இலங்கை மத்திய வங்கியில் நடைபெற்ற பிணைமுறி மோசடியில் ஈடுபட்டவர்களை நாம் எம்முடன் இணைத்துக் கொள்வதை தவிர்த்து கொண்டோம். மத்திய வங்கி பிணைமுறி மோசடிகளின் சூத்திரதாரிகளை வெளியேற்றிய பின்னரே எங்கள் கட்சி அரசியல் பயணத்தை தொடங்கியது. எங்கள் கட்சியின் பயணம் ஜனாதிபதி பதவிக்கானதோ அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிக்கானதோ இல்லை, இலங்கை மக்களுக்கானது. எமது கட்சி தலைமையிலான ஆட்சியில் நாம் எந்த ஒரு மோசடியாளர்களையும் உள்ளிருக்கப் போவதில்லை என்பதில் உறுதியாக இருக்கிறோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி முடிவடைகிறது. மற்றொரு செய்தியாக, சுமந்திரனை ஜேவிபி அவமானப்படுத்திவிட்டது, அமைச்சர் டக்ளஸுக்கு கடும் கவலை என்றவாறாக தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அச்செய்தி வெளிவந்துள்ளது. ஜேவிபியின் மாநாட்டுக்கு அழையா விருந்தாளியாக சுமந்திரன் வந்திருந்தார் என கூறி சுமந்திரனை அந்த கட்சி அவமதித்தது விரும்பத்தகாத செயல் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் ஜேவிபியின் கருத்து தொடர்பில் அங்கு எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவ்வாறு காலைக்கதிரின் முற்பக்க செய்திகள் பெரும்பாலான அரசியல் தகவல்களை கொண்டதாக அமைந்துள்ளது. அடுத்ததாக காலை முரசு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்வையிடலாம். அதில் முதலாவது செய்தியாக, தமிழ் பொது வேட்பாளர் யார்? யாழில் இன்று முக்கிய சந்திப்பு, அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுக்கும் சிவில் சமூக பிரதிநிதிகளுக்கும் இடையில் என்றவாறாக தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அச்செய்தி அமைந்துள்ளது. அதில் தொடர்ந்தும் தமிழ் பொது வேட்பாளர் தொடர்பான முக்கிய கலந்துரையாடல் ஒன்று இன்று யாழ்ப்பாணத்தில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழர் தரப்பில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்துவது தொடர்பில் தற்போது தமிழ் தேசிய கட்சிகள் மத்தியில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்த செய்தியாக, ராஜபக்ச பட்டாளத்தின் அரசியலுக்கு வரும் தேர்தல்களில் முடிவு கட்டப்படும், சஜித் அணி சூளுரை என்றவாறாக தலையங்கமிடப்பட்ட செய்தியாக செய்தி அமைந்துள்ளது. எதிர்வரும் தேர்தல்களில் ராஜபக்ச கூட்டணியின் அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மதும பண்டார எம்பி தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச வெற்றியடைந்தே தீருவார். எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடும் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. அடுத்ததாக, ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனை விசாரணைக்கு உட்படுத்திய சிஐடி 2.5 மணி நேரம் துருவல் என்ற தலையங்கமிடப்பட்ட செய்தியாக அமைந்துள்ளது. அதில் ஈழத்து எழுத்தாளர் தீபச்செல்வனிடம் பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நேற்று விசாரணை மேற்கொண்டுள்ளனர். புத்தக வெளியீட்டு நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்தமைக்காக தமிழ் தேசிய கலை இலக்கிய பேரவையின் தலைவரான தீபச்செல்வனிடம் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஈழத்தின் மூத்த எழுத்தாளர் யோகேந்திரநாதனின் 34 நாள்களில் நீந்தி கடந்த நெருப்பாறு என்ற புத்தகம் எழுத்தாளர் தீபச்செல்வன் தலைமையில் அண்மையில் வெளியிடப்பட்டுள்ளது. அது தொடர்பான விசாரணைகளையே சிஐடி குழுவினர் நடாத்தி உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவையே இன்றைய காலை முரசு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக அமைந்துள்ளது. தொடர்ந்தும் நாளைய பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.